ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹேமா கருணா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணாய் பிறப்பதற்கே பெரும் மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு பெண் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இப்படி பெண்களை பற்றி நல்ல பெருமையான விஷயம் நிறையாவே சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாமே பெண்ணுக்கு மிக சரியாக இருக்கும் அவங்க சொன்னதெல்லாம். ஏன்னா ஒரு பெண்ணு உடலாலும் மனதாலும் சரிங்க ரொம்பவே வலிமையாக இருப்பா. எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி பெண்ணுக்கு உண்டு. ஒரு பெண்ணு மாபெரும் சக்திங்க. அப்பேற்பட்ட பெண்ணாய் பிறந்ததற்கு நான் ரொம்பவே சந்தோஷம் படுறேன், பெருமையும் படுறேங்க. அப்பேற்பட்ட மகளிர் தினமான நேற்று நாங்கள் மெரினா பீச்சுக்கு தாங்க குடும்பத்தோடு போயிருந்தோம். போய் அங்கே உள்ள சமாதிகள்லாம் சுற்றி பார்த்துட்டு, புதுசாக கலைஞர் சமாதி திறந்துருக்காங்களா அதையும் பார்த்துட்டு, பீச்சில் நல்லா விளையாடிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பட்டினம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமைனால என்னவோ தெரியலங்க, மீனுக்கு ஒரு 10 ரூபா கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன ரேட்லேயே தான் வாங்கணும்னு. அதோட அங்கேருந்து 1 கிலோ மீன், 1 கிலோ இறாலு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வச்சுருக்கிறேன் பாருங்க இந்த மீன். இது விலை மீனுங்க. 1 கிலோ மீன் 650 ரூபா சொன்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அது வெட்டி கொடுக்குறதுக்கு 40 ரூபா வாங்கிட்டாங்க. அம் இறால் பார்த்தீங்கன்னா, நாங்க அங்கே க்ளீன் பண்ணல. வீட்ல போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லி கொண்டு வந்துட்டோமா, 1 கிலோ இறால் ரூ. 350 ஆயிருச்சுங்க. வீட்ல உள்ள பிள்ளைங்க தான் எனக்கு அத க்ளீன் பண்ணி குடுத்தாங்க. பார்த்தா மீன டீப் ஃப்ரை பண்ணுறதற்கு பெரிய துண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேனா, தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு, இந்த க்ளீன் பண்ண இறால தவா ஃப்ரை மாரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு வீட்ல உள்ள எல்லாருமா சேர்ந்து ஒண்ணா சமைச்சது ரொம்பவே சூப்பராவே இருந்துச்சுங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அதுதாங்க நேற்று ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். நீங்கள் மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு எங்கே போனீங்க? என்ன உங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நான் பெண்களை பற்றி பேசியிருந்தது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுங்க. எங்கள் வீட்டு மகளிர் தின ஸ்பெஷல் சாப்பாடு இதுதாங்க. ப்ரான் ஃப்ரை பண்ணியிருந்தோமா, மீன் ஃபிஷ் ஃப்ரை பீச்சில் கொடுக்குற மாதிரி பொடியெலாம் அப்படி மேலே போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி மீன் குழம்பு வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக நண்டு அங்கே பீச்சிலே வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். தேங்க் யூ.